இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்நாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம், அந்த ஊரோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ். அது மாதிரி நான் இப்போது கேரளாவில் இருக்க வயநாடுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அங்கே நான் என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோகோனட் தான் ஞாபகம் வரும். ஸோ தேங்காயில் செஞ்ச ஒரு லட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு பேக்கில் ஒரு 12 பீசஸ் இருக்க மாதிரி நான் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது தான் அங்கே ரொம்ப ஃபேமஸாக எல்லா ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ்லேயும் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் இதில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே கோகோனட் அண்ட் பனம் வெல்லம் அது மாதிரி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. பாருங்கள், அது நீங்கள் பார்த்தாவே அந்த டெக்ஸ்சர் தெரியும். ஃபுல்லாகவே தேங்காவை துருவி அதுலேயே ஸ்வீட் மிக்ஸ் பண்ணி லட்டுவாக செஞ்சுருக்காங்க. நம்ம நார்மல் லட்டு இல்லாமல் இது ஃபுல்லாகவே கோகோனட்டால் செஞ்ச லட்டுவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஃபேமஸ் அல்வா சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் அல்வா வச்சுருந்தாங்க. இது ஒரு 6 ஃப்ளேவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இங்கே எனக்கு எப்போவுமே திருநெல்வேலி அல்வா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அல்வா எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே பார்க்கவே சூப்பராக இருந்தது. நிறைய கலர்ஸில் மேங்கோ, அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள், தென் ஆரஞ்சு கலரில் கோகோனட் வித் சேமியா மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த திருநெல்வேலி அல்வா கலர்லேயே ஒரு ப்ரௌன் கலரும் இருந்தது. அந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊட்டி வர்க்கியும் அங்கே வச்சுருந்தாங்க. ஊட்டியும் வயநாடும் கிட்ட இருக்கனால அங்கே வர்க்கி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஊட்டி போயிருந்தப்போ இந்த வர்க்கி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இங்கேயும் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா 27 பீசஸ் 110 ருபீஸ்க்கு ஒரு பேக்காக விற்றாங்க. நான் இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சாப்பிட்ட இடத்துல செய்கிற இடத்துலையே போயிட்டு அது வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக. இது பேக்கில் இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். யாரெல்லாம் வர்க்கி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் வர்க்கி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாக்ஸ் மாதிரி ரஸ்க்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் நான் வயநாட்டோட ஃபேமஸான அந்த மலை தேன் வாங்கியிருந்தேன். அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்பயே எடுத்து விற்றுட்ருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பாட்டிலில் 100 கிராம் 100 கிராம்ஸ்க்கு சீப்பாக தாங்க இருந்தது. 100 கிராம்ஸ் 100 ருபீஸ் அப்படி சொல்லி விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதுவும் நான் வாங்கியிருக்கேன். இது கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு. அண்ட் டேஸ்ட் பண்ணவும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ நம்ம கடையில் வாங்குகிற தேனை விட அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதோட கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருந்தது. நான் ஸ்பூன் எடுத்து பார்த்தப்பயே தெரிஞ்சது அது ஒரிஜினல் ஹனி தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போனீங்கனாலும் கண்டிப்பாக வயநாட்டோட ஹனி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்னாலே சாக்லேட்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ நான் ஒரு மிக்ஸ்டு சாக்லேட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் சாக்லேட்டு. இதில் 3 சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ளேவரு. டார்க் சாக்லேட் இருக்குது, மில்க் சாக்லேட் இருக்குது, அண்ட் நார்மலாக இருக்க அந்த ப்ரௌன் சாக்லேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட் தான். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் 200 ருபீஸ்க்கு இது ஒர்த் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு கொடுங்க. யாரெல்லாம் சாக்லேட் லவர்ஸ் அண்ட் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அது எல்லாமே நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லலாம். அண்ட் எனக்கு இந்த டார்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக நீங்கள் இது மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போனீங்கன்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அது மாதிரி பிளேசஸ்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் சின்ன பசங்களும் நல்லா ஆர்வமாக எல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கேரளாலே ரொம்ப ஃபேமஸானது எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த நேந்திரப்பழம் சிப்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் அங்கே நான் இந்த பேக் டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லைஸ் ரொம்ப தின்னாக இருந்தது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு பேக் பண்ணி தராங்க. ஸோ இதுவும் நான் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கும் இது பிடிக்குமா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஹில் ஸ்டேஷன்னாலே டீ பிளான்டேஷன் தான் ஞாபகம் வரும். ஸோ நான் ஒரு
டஸ்ட் டீன்னு போட்டிருந்தது. ஸோ நான் இது வந்து கேட்டேன், டஸ்ட் டீனா என்ன, அந்த இன்னொரு பேக்கும் வச்சுருந்தாங்க, அதுவும் என்னன்னு கேட்டேன். டஸ்ட் டீ வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். நம்ம வந்து யூஸ்வலாக வெளியில் வாங்குவோம்ல இங்கே கடையில், அது மாதிரி இருக்கும். அண்ட் 150 rupees தான், 500 grams ஒர்த்தாக தான் இருந்தது. இங்கெல்லாம் வந்து சின்ன பேக்கே வந்து நிறைய ரேட் இருக்கும். அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேயே வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. அண்ட் அது டஸ்ட்டு டீ சொன்னல, இது பார்த்திங்கன்னா வந்து லீஃப் டீ. இது வந்து ஒரு மசாலா டீயாக வந்து பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும்னா, இதில் வந்து லீஃப் வந்து மோஸ்ட்டாக ட்ரை பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. அது நல்லா ஃபைன் பவுடராக பண்ணால் அது வந்து டஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி கிரானுவல்ஸாக இருக்குல்ல. இது வந்து மசாலா டீனால் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அது மாதிரி எல்லா இதுவும் மசாலாவும் போட்டு இருக்கும். ஸோ இதுவும் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் சாக்லேட்ஸ்லேயே நான் இன்னொரு பேக்கும் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அந்த கிறிஸ்பி சாக்கோன்னு போட்டிருந்தது. நம்ம இங்கே டைரி மில்க் ஷார்ட் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி வந்து இது கிறிஸ்பாக இருக்கும். அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த அவுட்டர் வந்து சாக்லேட்டில் கோட் பண்ணியிருப்பாங்க, உள்ளே வந்து வேஃபல் மாதிரி வந்து நம்மளுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். வேஃபல் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அண்ட் அவுட்டரில் வந்து சாக்லேட். இதில் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் சாக்லேட் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. 2 டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலாமே சொல்லிவிட்டு நான் 2 சாக்லேட் இது மாதிரி வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணும் போதே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கேயும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கேரளா போனீங்கன்னா மறக்காமல் இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மை SJ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.